அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, எல்லாரும் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபடை முருகன் கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தென்காசி மாவட்டத்திலையும் அறுபடை முருகன் கோவில் இருக்குது. அதாவது 6 படை வீடுகளை கொண்ட முருகன் கோவில். அது 3 படை வீடு மலை மேலே இருக்குது, 3 படை வீடு கீழே இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிறது முதல் படை வீடான வேல்மலை முருகன் கோவில். இப்போது நம்ம கடையநல்லூர்லேருந்து போகும்போது முதல்ல இடைக்காலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அழகான மசூதி. அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது ஆய்க்குடி ரவுண்டானா வருது. அந்த ரவுண்டானாவில் ஒரு யூட்டன் போட்டு லெஃப்ட் சைடாக போய்கிட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம், தென்காசியிலிருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர். அந்த 8 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தோம்னா கணக்குப்பிள்ளை வலசை கிராமம் வருது. அந்த கணக்குப்பிள்ளை வலசையிலேருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டர் எடுத்து போனோம்னா அழகான கிராமத்தில் சின்ன ஒரு குன்றுக்கு மேலே முருகன் பாலசுப்ரமணியனாக காட்சி தருகிறார். இங்கே அப்படியே வேல்மலை முருகன் கோவிலோட போர்டை பார்த்து அதிலிருந்து கட் பண்ணி நம்ம உள்ளே போய்கிட்டு இருந்தோம்னா இடது பக்கத்தில் அழகான தென்னந்தோப்புக்கு நடுவில் மஞ்சள் கிழங்க பயிரிட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு ஒரு அதிசயமான விருந்து இருக்கிறது. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு 200 இல்லை 100 மீட்ரு கூட இருக்காது போனோம்னா நம்ம முருகனோட மலைக்குன்று வேல்மலை குன்று வந்துடுது. இந்த மலைக்குன்று மேலே யாருமே அவங்களோட காலணிகளை அணிந்து மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முருகர் பாலகனாக இருக்கும்போது இந்த மலையில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி விளையாண்டிருக்காரு. அவரோட பாதம் இந்த மலை முழுக்க பட்டு இருக்குங்கிறதுனால தான் இங்கே பக்தர்கள் யாரும் தங்களோட செருப்பை மேலே போட்டுட்டு போக அனுமதி இல்லை. இப்போ சொல்லுதுங்க இந்த வேலுமலை முருகன் கோவிலோட வரலாறு. இந்த மலைக்கோவில் சுமார் 1300 வருஷம் பழமையான கோவில். அதாவது இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னா, ஆதிநாத சித்தர்னு ஒருத்தர், அதாவது அகத்தியரோட சீடர். இவரோட மெயினான எய்ம் என்ன இருந்துச்சுன்னா, தன்னோட தலையில் முருகனோட பாதம் இருக்கணும்னு வேண்டி தவம் இருந்திருக்காரு. அதுக்கு முருகர் சிறு பாலகனாக இவரோட ஜீவ சமாதிக்கு மேலே அவரோட வேண்டுதலை நிறைவேற்றினதாக ஒரு தல வரலாறு சொல்லுது. இதுதான் இந்த தலத்தோட மெயின் வரலாறு. அகத்திய மாமுனி இந்த கோவிலுக்கு எப்படி வந்தாருங்கிறத பார்ப்போம். குற்றாலநாதர் திருக்கோவில் முன்னாடி வைணவ தலமாக இருந்துச்சு. வைணவ தலமுங்கிறது மகாவிஷ்ணுவோ வழிபாட்டு தலமாக இருந்துச்சு. குற்றாலத்தில் இருந்து அகத்தியரை வேல்மலைக்கு வருமாறு முருகன் ஆணையிட்டார். அதுக்கு அகத்தியரோ குற்றாலத்தில் இருக்க பொங்குமாங்கடலில் மூழ்கி தன்னோட தவ வலிமையால் வேல்மலையில் இருக்கக்கூடிய சுனை வழியாக வெளியில் முருகப்பெருமானை வழிபட்டு சென்றதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்களின் முதன்மை சித்தரான அகத்திய சித்தர் வழிபட்டு சென்றதால் அவரை பின்தொடர்ந்து வந்த சித்தர்கள் பலராலும் இந்த கோவில் பூஜிக்கப்பட்டது. இன்றளவும் இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலும் சித்தர்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சர்ப்பரூபமாக பாலசுப்ரமணிய சுவாமியை தரிசித்து செல்வதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரியின் போது வானத்திலிருந்து ஒரு ஒளி கதிர் மாதிரி இந்த கோவில் தளத்தில் படுவதாகவும் இங்குள்ள சுற்றுவட்டார கிராம மக்களால் நம்பப்படுகிறது. இந்த சுனையில் இருக்கும் நீரை கொண்டு தான் இங்கே இருக்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறது. மேலும் இந்த சுனையை எவ்வளோ ஒரு வறட்சியான கோடை காலம் வந்தாலும் இந்த சுனையில் உள்ள நீர் வத்தி போகாதுன்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. மேலும் இந்த சுனையில் உள்ள நீர் நோய்களை குணப்படுத்தும்னு இங்கே வரும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இங்கே இந்த திருத்தலத்திற்கு சினிமா நடிகர் திரு யோகி பாபு அவர்களால் தரிசிட்டு போயிருக்காங்க. கீழே ஒரு கோவில் இருக்கு, அதுவும் அடைச்சி தான் கிடக்கு. வாங்க நம்ம என்ன கோவில்னு போய் பார்த்துட்டு வருவோம்.
இங்கே இருக்குது வீரகாளி அம்மன் கோயில் இருக்கு. அப்புறம் வீர கருப்பசாமி, பேச்சியம்மன் 3 தெய்வங்களும் இருக்கு. அங்க பிள்ளையார் இருக்கு. விநாயகர் பெருமாள். விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லார்.